வானகம் பசங்களா, இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1154ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல நம்ம எல்லாரும் ரொம்ப நாளுன்றத ரொம்ப மாசமா இல்ல ரொம்ப வருஷமா எதிர்பார்த்திருந்த ஒருத்தரை காட்டிக்கிறாங்க. நம்ம ராக்ஸ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமோட வந்து சில்ஹவுட்டில காட்டாம அவர் ஃபேஸ் வந்து காட்டிக்கிறாரு. அது பார்க்கறதே வந்து பாத்தீங்கன்னா மாசா இருந்துச்சு. அண்ட் இது இல்லாம நிறைய விஷயமும் நடந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் வீடியோல போயிட்டு பேசுவோம். ஓகேங்களா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி போன சாப்டர் வேற பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேற அது மட்டும் இல்ல, அதுல வந்து நிறைய சாப்டர் நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ சாப்டர் அவங்க ஸ்டார்ட் பண்ணுமா? சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன நடக்குதுன்னா, நம்ம யாமட்டோ வந்து ஒரு ஷ்ரைனுக்கு போறா. அது யாரோட ஷ்ரைன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோட ஷ்ரைன் சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் வெஸ்ட் ப்ளூ சேர்ந்தவராம். அப்புறமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கோக்கு வந்துட்டு இருக்காரு. அது யாருன்னு சொல்லிட்டு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்ப நம்ம மெயின் கதைக்கு போயிடலாம். மெயின் கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா 63 வருஷத்துக்கு முன்னாடி, பிரசன்ட்ல இருந்து 63 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அப்ப ஜெருல் இருக்காரு பாத்தீங்களா, ஜெருலோட அண்ணனோ தம்பியோ, அவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போறாரு பிக்மாம் கையில. அதை வந்து சொல்றாங்க. அண்ட் அதே வருஷம் எல்பாஃப்ல என்ன நடக்குதுன்னா நிறைய மோசமான விஷயம் நடக்குதுங்க. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நெருப்பு பத்தி எரியுது, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா புயல் வருது, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பனி பொழியுது. இந்த மாதிரி மாத்தி மாத்தி எல்பாஃப் எல்லாமே வந்து தாக்குது. அதனால பயிர் வந்து பாத்தீங்கன்னா விளையவே இல்லை. அதான் எல்பாஃப் மொத்தமாவே பஞ்சம் பட்டினி பசின்னு சொல்லிட்டு அதுல வந்து போயிடுது. மக்களுக்கு சாப்பிட்றதே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் போயிடுது. இப்ப சீன் வந்து நம்ம லோக்கியோட புறமுக அம்மாயிட்ட போகுது. அவ வந்து பாத்தீங்கன்னா, நான் தான் அப்பயே உங்ககிட்ட சொன்னேன்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், அவன் பிறந்தப்பே கொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நீங்க கொல்லவே இல்ல. இப்ப எல்பாஃபே எந்த நிலைமையில இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு அவளை பாத்துக்கிற ஒருத்தங்கிட்ட வந்து சொல்லினுக்கிறா. அந்த டைம்ல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா லோக்கி கதை உடச்சுன்னு உள்ள வந்துடுறான். அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அம்மா தானே, சோ பாசமா ஜாலியா சிரிச்சுனே வரான். இவன் வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ அதை வந்து என்கிட்ட கொண்டு போங்க, அது வந்து எனக்கு பாக்குது, அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது, அந்த மான்ஸ்டரை தூக்கின்னு போங்க, முதல்ல அதோட கண்ணை வந்து நோண்டி போடுங்கன்னு சொல்லிட்டு அவ வந்து கத்துறா. தன்னோட குழந்தைய பார்த்து அவ வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் வார்த்தை சொல்லக்கூடாது எல்லாத்தையும் வந்து அவ சொல்றா. உடனே காட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோக்கியை வந்து அவன் அம்மா கிட்ட பிடிச்சி ஈத்துன்னு போறாங்க அவனை. கேஸ்டல் உள்ள இந்த மாதிரி போயினுக்கிறப்ப வெளியில என்ன நடக்குதுன்னா ஊருக்குள்ள பஞ்சம் பட்டினி தான், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசியில வந்து தவிச்சுருக்காங்க. சின்ன குழந்தை எல்லாம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்குது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்பாஃப்ல ஒரு ஹண்டர் வில்லேஜ்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது போல இருக்குது. அங்க இருக்கிற ஜெயின்ஸ் எல்லாம் வந்து இப்ப இங்க நம்ம லோக்கி எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இந்த வெஸ்டர்ன் வில்லேஜ்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாப்பாடு அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா திருடி சாப்பிடறதுக்காக. அதனால வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி இவங்க சண்டை போடுறாங்க. அதை நிறைய பேர் சாவும் செய்யறாங்க. சோ இந்த மாதிரி போயினுக்கிறப்ப இந்த வந்த வில்லேஜ்லயும் ஒருத்தவனான்னு சொல்லிட்டு தெரியல, இல்ல இங்க இருக்கிறவனான்னு சொல்லிட்டு தெரியல. அதுல ஒருத்தன் வந்து என்ன பண்றான்னா, இங்க ஒரு பிரின்ஸ் பிறந்ததான் நான் வந்து கேள்விப்பட்டேன், அவன் வந்து சபிக்கப்பட்டவனாமேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹைருதீன் வந்து பார்க்க போறான். போயிட்டு, ஹைருதீன் உனக்கு ஒரு தம்பி பிறந்துக்கிறான் தானே, அவன் வந்து சபிக்கப்பட்டவனா, அவனால்தான் இந்த கண்ட்ரியே இந்த மாதிரி இருக்குது, அதனால அவனுக்கு பதிலு நீ சாவுன்னு சொல்லிட்டு ஹைருதீனை வந்து அவன் சாவடிக்க போறான். அப்ப ஈடா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருப்பா. அவன் வந்து என் பையன் எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. இவன் வந்து பாத்தீங்கன்னா உடனே அவளை அடிக்கிறதுக்கு போவான். அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் ஹேரல்ட் வந்து வரான். வந்ததுக்கு அப்புறமா அவனை வந்து போட்டு பொழந்து கட்டிடுறான். சோ அது பண்ணதுக்கு அப்புறமா வெளியில வந்துட்டு, யாரும் நீங்க வந்து எதுவும் கஷ்டப்பட தேவையில்ல, நான் வந்து என்னோட பயணத்துல இருக்கிறப்ப இந்த மாதிரி எல்பஃபோட நிலைமையை பத்தி நான் கேள்விப்பட்டேன், அண்ட் லோக்கி பிறந்துக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. அந்த டைம்ல நான் வந்து மத்த நாட்டு கூட பேச்சுவார்த்தையில இருந்தேன். அப்ப இந்த மாதிரி எல்பஃப் கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க கிட்ட இந்த சாப்பாடுலாம் நம்ம கொடுத்து அனுப்பிடுறாங்க. அது எல்லாமே வந்திருக்குது, அதை நீங்க வந்து சாப்பிடலாம், சாப்பிட்டவனோட பசியை வந்து தேத்திக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி மனுஷங்க என்னதான் பார்த்து குட்டியா இருந்தாலும் அவளோட மனசு வந்து பெருசுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ இப்ப சாப்பாடு எல்லாமே வந்துருச்சு, சோ தாராளமா நீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு உங்க வயிற்று வந்து ரொப்பிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹேரல்ட் வந்து சொல்றாரு. சோ மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா போயிட்டு சாப்பிடுறாங்க. இது பாக்குறதுக்கு இந்த பாகுபலி படத்துல வந்தாய பாட்டு வரும் பாத்தீங்களா, அந்த பாட்டு நம்ம ஹேரல்டுக்கு டெடிகேட்டே பண்ணலாங்க. மக்களுக்காக அவன் போய் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறான், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வயிறார சாப்பிடுறாங்க. சோ இதுக்கடுத்து ஹேரல்ட் வந்து கேஸ்டலுக்கு போறாரு. அங்க வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்தது. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ்டேட் இருந்தாலும் லோக்கியோட அம்மா அவ வந்து செத்துட்டுக்கிறா. ஆனா அவ சாவர வரைக்கும் பாத்தீங்கன்னா லோக்கி வந்து குறை சொல்லினே இருந்துக்கிறா, அவன் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு திட்டினே இருந்துக்கிறா, அவனை சபிச்சுன்னு இருந்துக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா இவர் வந்து போறாரு. அங்க போனது வருமா லோக்கி வந்து பாக்குறாரு. அவர் வந்து லோக்கி தூக்கி வச்சுன்னு லோக்கின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து பாக்குறாரு. லோக்கி கண்ணில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேண்டேட் மாதிரி கட்டி வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன், வந்து கண்ணை நோண்டுன்னு சொல்லிட்டு சொன்னால அவ, உடனே நோண்டான்லான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். ஆனா கண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோண்டவே இல்லை. சோ அதுக்கு அடுத்து அவர் வந்து சந்தோஷமா பாத்துனுக்கிறாரு. அப்போ ஒருத்தன் வந்துட்டு அவன் கண்ணுகளை வந்து ஒரு நோய் இருக்குது, அதனால மூடி வச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓ அப்படியா, ஆனா ஏன் இவன் சிரிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. லோக்கி வந்து பாத்தீங்கன்னா அமைதியா தான் இருக்கிறான். அதுக்கடுத்து அவரே என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆள் அம்மா இழந்துட்டான்ல அதனால சோகமா வரான் போலதுன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி
அவன் உடம்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா காயம் இருக்குது. ஏன் உடம்புல காயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லாம சமாளிக்க முயற்சி பண்றாங்க. அண்ட் இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லோக்கி வந்து பொறந்து சில மாசம் தான் ஆச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, அவன் மனசுல வந்து அந்த அன்பு, பாசன்றத வந்து இழந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா பொறந்த உடனே இவ்வளவு கஷ்டத்த அனுபவிக்கிறான்ல. சோ எல்லாமே செத்து போச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஹேரல்ட் வந்து ஃபர்ஸ்ட் லோக்கிய பார்த்தோனே கையில தூக்கி வச்சு கொஞ்சறாரு. அவன் கண்ண பார்த்தாலும் அதான் பண்ணியிருப்பாரு. அண்ட் சப்போஸ் லோக்கி பொறந்தது மட்டும் ஹேரல்ட் இங்க இருந்துதாரு அப்படின்னா, லோக்கி எந்த மாதிரி பாசமா வளர்ந்திருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். அவனுக்கு அந்த பாசம் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம. சோ இதுக்கடுத்து நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போயினே இருக்குது. ஹேரல்ட் வந்து எந்த இடம்லாம் வந்து டேமேஜ் ஆச்சோ, இந்த நெருப்பு அப்புறமா புயல் அதுக்கடுத்து பனி பொழிஞ்சது இல்ல, இதுல டேமேஜ் ஆன இடத்துல வந்து திருப்பி சரி பண்றாரு. அண்ட் இன்னொரு சைடு நம்ம லோக்கிக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்கல்ல. சோ அவங்களோட அண்ணன் அவரை வந்து பாத்தீங்கன்னா லோக்கி வந்து பாத்துக்கிற பொறுப்பு வந்து கொடுக்குறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சி கொண்டான்னு சொல்லிட்டு அவன் மேல கோவமா தான் இருக்கிறான். சோ அதுக்கடுத்து இன்னொரு சைடு என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹைருதீன் அப்புறமா அவங்க அம்மா ஈடாகிறாங்கல்ல, அவங்க வந்து ரோம் ஆஃப் த டெட்டுக்கு வந்து போறாங்க. அங்க நம்ம ஷாங்சன் ஒரு பாருக்கு போவார்ல அந்த டேவன், அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓபன் பண்றாங்க. எதுக்கு பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நான் வந்து சாப்பாடு அப்புறமா தண்ணி சரக்கு அதுன்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா அவங்க வந்து காசு கொடுப்பாங்க. அண்ட் அதை வச்சு என்னால் ஹேரல்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. ஹைருதீன் வந்து ரிஸ்க்னு சொல்லிட்டு சொல்றான். நான் வந்து பாத்தீங்கன்னா நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன், நீ போய் ட்ரெயின் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றாங்க. அவனும் வந்து பாத்தீங்கன்னா போறான். சோ இதுக்கு அடுத்த சீன் வந்து எப்ப நடக்குதுன்னா, பிரசன்ட்ல இருந்து 56 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹேரல்டு ஜெர்லோட வீட்டுக்கு போறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் பேசினுக்கிறாங்க. அப்ப ஜெர்ல் வந்து என்ன கேக்குறாருன்னா, ரெவரி நடந்தப்ப நீ அங்க இருந்தியான்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அப்ப நம்ம ஹேரல்டு வந்து பாத்தீங்கன்னா, ஆமா அந்த போன கிங்ல ஒருத்தன் வந்து என்னோட ஃப்ரெண்டு. சோ நான் வந்து பாடி கார்டு மாதிரி அங்க போயிட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் எனக்கு அங்க நிறைய கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனா நான் கேட்டேன்னா என்னோட கவர் வந்து ப்ளோ ஆயிட்டு இருக்கும், அதனால நான் கேட்கல. அண்ட் அதே மாதிரி நாங்க ஏன் சேஃபா தப்பிச்சு வர்றதுக்கு அங்க நடந்த கொலை ஒரு காரணம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ரெவரிக்கு அவர் போய்க்கிறாரு, அங்க ஒரு கொலை நடந்துக்குது, யாரை கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா சேஃபா தப்பிச்சு வந்துட்டுக்கிறாரு. சோ அதை வந்து நம்ம ஜெர்ல் கிட்ட அவர் சொல்றாரு. ஜெர்ல் வந்து பாத்தீங்கன்னா நீ மாட்டிருந்தனா வேற மாதிரி போயிருக்க நிலைமையே, நல்ல வேலை நீ மாட்டலன்னு சொல்லிட்டு உனக்கு இந்த கலேரா வாரமர் கம்பெனி பத்தி தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அப்ப ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஓ அவங்களாம் ஜெயின்ட் ஷிப்ரைட் தானே, அவங்கள பத்தி நான் கேள்விப்பட்டுக்கிறேன், கையில வாரமர் வச்சு சண்டை போடுவாங்க அவங்க தானே, ஆனா அவங்களாம் வந்து ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹேரல்ட் வந்து சொல்றாரு. அப்ப நம்ம ஜெர்ல் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல அவங்க கட்டுக்கதை கிடையாது, அவங்களும் உண்மையா வாழ்ந்தவங்க, அவங்க வந்து உண்மையிலேயே உலகத்தை வந்து டிராவல் பண்ணாங்க. அண்ட் நாங்க போனது அப்புறமா லெட்டரை வந்து திருப்பி எல்பஃபுக்கு அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அவரோட கடைசி லெட்டரை நான் தான் ரிசீவே பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெர்ல் வந்து சொல்றாரு. அண்ட் அந்த கடைசி லெட்டர்லாம் வந்து கேப்சர் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு எழுதிருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கலேரா கம்பெனி இருக்குது பாத்தீங்களா, அதுல 100கணக்கான ஜெயின்ஸ் வந்து இருந்துக்கிறாங்க. அண்ட் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஜெயின்ட் வேற இருந்துக்கிறாங்க நம்ம ஹேரல்டு மாதிரிலாம். அவங்க எல்லாருமே கேப்சர் ஆயிருக்கிறாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெர்ல் வந்து ஹேரல்ட் கிட்ட வந்து சொல்றாரு. அப்ப ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா இது கவர்மெண்ட் தான் பொறுப்புன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஜெர்ல் வந்து என்ன சொல்றாருன்னா, அதை பத்தி நமக்கு கரெக்டா தெரியல, ஆனா வந்து பவர்ஃபுல்லான ஒரு எனிமி வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க, அதனால அவங்க வரலாறுலாம் அப்படியே காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெர்ல் வந்து சொல்றாரு. அண்ட் நீ என்னதான் முயற்சி பண்ணாலுமே நீ நினைக்கிறதுலாம் நடக்க மாட்டுது பாத்தியா, அது எல்லாத்தையும் நீ காரணம் இல்ல, இதெல்லாம் பாஸ்ட் எல்லாம் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதெல்லாம் ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கேட்டுனேங்கிறாரு. இதுக்கு அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாருங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன், அது வந்து எதை பத்தினதுன்னா ஒரு ஃப்ரோசன் ஜெயிண்ட் ஆர்மி வந்து எங்க இருக்கிறதா நான் ரூமர் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு ஜெர்ல் வந்து சொல்றாரு. யோசிச்சு பாருங்களேன், முன்னாடி வந்து அந்த கலேரா கம்பெனி இருக்குதுல்ல, அவங்களாம் வந்து ஒரு மாசான ஜெயிண்ட்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, அவங்க வந்து ஒரு 100 சில்லற பேர் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த அளவுக்கு சொல்றாரு பில்டப் கொடுத்து. அப்படி இருக்கிறப்ப ஃப்ரோசன் ஜெயிண்ட் ஆர்மி, ஒரு ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா ஜெயிண்ட் சைஸ்ல, அது எத்தனை ஜெயிண்ட்னு சொல்லிட்டு தெரியல, கன்ஃபார்மா 100கணக்கான பேர் இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து கேள்விப்பட்டுக்கிறாரு. அப்பெல்லாம் கேள்விப்பட்டாலும் கன்ஃபார்ம் உண்மையா தான் இருப்பாங்க. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க பாக்குறதுக்கு. மேபி அந்த ஜெயிண்ட் ஆர்மி வந்து ஒயிட் செஞ்சுரி டைம்ல இருந்தவங்க கூட இருக்கலாம். அப்படியே அழகா ஃப்ரோஸ் பண்ணி கூட வச்சிருக்கலாம் அவங்கள. அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ரிலீஸ் ஆகலாம்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இந்த அட்டாக் அண்ட் டைட்டன்ல வந்து செவுருல இருந்து கொலச டைட்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஐஸ்ல இருந்து இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அந்த சீன் பாக்குறது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சின்ன கற்பனை பண்ணி பார்த்தாலே நமக்கு புல்லரிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ இதுக்கு அடுத்து லோக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துனே வரான். வளர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேரல்டுக்கு ஒரு குதிரை கொடுத்தாங்கல்ல, அது வந்து செத்து போகுது. அதுக்கடுத்து ஸ்டூ எடுக்கிறாருல, அதாவது நம்ம லோக்கியோட அம்மாவோட அண்ணன், அவர் வந்து பாத்தீங்கன்னா செத்து போறாரு. இந்த மாதிரிலாம் நடக்குது, அவன் வந்து வளர்ந்துனே வரான். சோ இப்ப சீன் வந்து எப்ப நடக்குதுன்னா பிரசன்ட்ல 48 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப ஹேரல்டு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு மக்கள் முன்னாடி ஒரு பேச்சு மாதிரி கொடுத்துருக்காரு, ஸ்பீச் கொடுக்குறாரு. அதுல எல்பஃப் வந்து மத்த நாட்டு கூட நல்ல ரிலேஷன்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லினுக்கிறாரு. மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா கத்தின்னு இருக்கிறாங்க அவர் பேச கேட்டுன்னு. அப்ப அங்க இருக்கிற சில ஜெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைருதீன் கிட்ட போயிட்டு உன்னால கிங் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா லோக்கி இருக்கிறான், அவனால கிங் ஆக முடியாது, நீ வந்து உண்மையான வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்றாங்க. ஹைருதீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டப்படுறான். அப்படியே லோக்கியை வந்து அவன் பாக்குறான்.
ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹேரல்ட் வந்து திருப்பி ஒரு பயணத்தை வந்து தொடங்குறாரு. மறுபடியும் மற்ற நாட்டை வந்து மீட் பண்றதுக்காக அவர் வந்து கிளம்பி போறாரு. ஸோ அவர் போன அடுத்த நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா லோக்கி வந்து அலப்பறைய ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்ன பண்றான்னா, அந்த ரோம் ஆஃப் தி டெட்ல மான்ஸ்டர்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் கூட்டுன்னு வந்து இந்த எல்பஃப் வில்லேஜ் வந்து அடிச்சு நாசமாக்குறான். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்கேயும் ஓடின்னு இருக்கிறாங்க. அவன் அதை வந்து பாத்தீங்கன்னா ஜாலிக்காக பண்றான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அவன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை போய்க்கிறதுக்காக அவன் பண்றான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அவனை பார்த்து எல்லாம் பயந்து ஓடி நிற்கிறாங்க. மாற்றங்களை வந்து பாத்தீங்கன்னா அவன் போட்டு அடிச்சு நிற்கிறான். அந்த டைம்ல ஹைரிதன் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு, இந்த மாதிரி பண்ணாத, நம்ம அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் திருப்பி ரீபில்ட் பண்ணுகிறாருன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப லோக்கி வந்து பாத்தீங்கன்னா, என்னது நம்ம அப்பாவா, அவர் ஏன் அப்பாடான்னு சொல்லிட்டு சொல்றான். அண்ட் அதே மாதிரி எல்லாம் எதுக்காக அந்த ஆளு மதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அந்த ஆளு பூச்சிங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். பூச்சிங்கன்னு அவன் சொல்றது நம்ம மனுஷங்களை வந்து நம்ம லோக்கி வந்து சொல்றான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைரிதன் வந்து, நீ பாக்கத்து பெருசா இருக்கிறன்றதுனால எல்லாம் பூச்சி கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே லோக்கி வந்து பாத்தீங்கன்னா கடுப்பாயிட்டு, என்கிட்ட திருப்பி பேசுறவளை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ஹைரிதன் வந்து பாத்தீங்கன்னா போட்டு பொண்ணு கட்டுறான். அந்த டைம்ல நம்ம ஜட் எல்லாம் வந்திருக்கிறா. அப்புறமா ஜட் வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து காப்பாத்துறதுக்கு போறா. லோக்கி வந்து அப்படியே பார்த்துட்டு, உன்னை பாதையில அசிங்கமாகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நடந்து போயிடுறான். அதுக்கடுத்து லோக்கி யார் தடுக்க வந்தாலும் அவன் வந்து பாத்தீங்கன்னா போட்டு அடிச்சு பொழந்து கட்டினுக்கிறான் அவங்கள. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலவரம் அப்படியே முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து லோக்கி என்ன பண்றான்னா, இது வந்து ரோம் ஆஃப் த சன்ல நடக்கிறது. அங்க இருந்து கீழே அப்படியே உழறான். எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரோம் ஆஃப் த டெட்டுக்கு வந்து உழறான். ஊந்ததுக்கு அப்புறமா, சே என்னால சாவ கூட முடியலன்னு சொல்லிட்டு அழறான் அந்த பையன். அவன் சாவறதுக்கு மேலே கீழே ஊந்திருப்பான். அப்ப வந்து என்னால நிம்மதியா சாவ கூட முடியலன்னு சொல்லிட்டு அவன் அழறான். இது பார்த்தே கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லணும். அந்த பையன் சாவ முயற்சி பண்ணி அவனால சாவ முடியல. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பாத்தீங்களா. சோ அந்த டைம்ல திடீர்னு வந்து ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மலை, கீழே ரோம் ஆஃப் தி டெட்ல இருக்கிற ஒரு மலையை வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பாதையை வெட்டுறாங்க. வெட்டினதுக்கு அப்புறமா என்ன ஐலாண்ட் இது, நம்மள வரவேற்க யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லினே நடந்து வராங்க. அப்ப நம்ம லோக்கி வந்து என்ன சத்தம் அதுன்னு சொல்லிட்டு கீழே ஊந்தான்ல, அப்படியே நிமிர்ந்து பாக்குறான். அப்ப வந்தவங்க, ஆகா கரெக்டா தான் வந்துருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இங்க ஒரு ஜெயின்ட் பையன் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றாங்க. சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷிக்கியை காட்டுறாங்க. ஷிக்கி வந்து பாத்தீங்கன்னா, இவன் கண்ணை வந்து பாருங்க, இவன் மூஞ்ச வந்து பாருங்க, பார்த்து டெவில் மாதிரியே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஏற்கனவே லோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன வருத்தத்துல இருக்கிறான். அந்த டைம்ல இந்த புறம்போக்கு வேற வந்து போயிட்டு நீ பார்த்து டெவில் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனா ஒயிட் பேர்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ என்னதான் ஜெயிண்டா இருந்தாலும் குட்டியா இருக்கிறதுக்கு, அதாவது சின்ன குழந்தையா இருக்கிறதுக்கு நீ ரொம்ப பெருசாகிறன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி நீ ஏன்டா அழறன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கறாரு. ஒயிட் பேர்டை பாத்தீங்களா புல்லரிக்கல. எனக்கு தெரிஞ்சு ஒயிட் பேர்டு அப்பயே வந்து தனியா ஒரு கேப்டனா இருந்தாரு அப்படின்னா லோக்கி அவர் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. லோக்கி வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா கூட இருந்திருப்பான். ஆனா அந்த டைம்ல நம்ம ஒயிட் பேர்டு வந்து பாத்தீங்கன்னா ராக்ஸ்க்கு இழந்திருப்பாரு. சோ அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. சோ இதுக்கு அடுத்து சீன் எங்க போனா மாசான ஒரு இடத்துக்கு போகுது. நம்ம தலைவரை வந்து காட்டுறாங்க. பட் அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் சில விஷயத்த சொல்லிடுறேனே. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெவரில ஒருத்தனை மீட் பண்ணிக்கிறாரு. அண்ட் அவன் என்ன பண்ணிக்கிறான்னா, ஒரு அட்மைரல வந்து கொன்னு இருக்கிறான். அதுவும் கொன்னதுக்கு அப்புறமா அவன் வந்து காணாம போயிட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச முன்னாடி ஹேரல்ட் வந்து சொல்லுவாரு பாத்தீங்கன்னா ஜெரல் கிட்ட, ஒரு கொலை நடந்தாலும் நான் தப்பிச்சேன்னு சொல்லிட்டு, நம்ம ராக்ஸ் பண்ண கொலைதான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஒரு அட்மைரல்ல. அண்ட் அதனால இந்த வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து அவங்க ஒரு பவுண்டி போட்டுக்கிறாங்க. அதான் வந்து பவுண்டி வந்து பாத்தீங்கன்னா சும்மா கொஞ்சோண்டு பணம் கிடையாது, ஏகப்பட்ட பணத்தை வாரி இறைச்சிக்கிறாங்க இவனோட தலைக்காக. சோ இப்ப திருப்பி நம்ம சீனுக்கு வருவோமே. அப்ப வந்தவங்கள ஒருத்தன் வந்து என்ன சொல்றான்னா, இப்ப நான் கேட்க போற கேள்வி ரெண்டுத்துக்குமே வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லு, நோன்னு சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு லோகி கிட்ட சொல்றான். ஃபர்ஸ்ட் வந்து இது எல்பஃப் தானே, இங்க தானே ஜெயின்ஸ் வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இங்க நான் ஹேரல்ட பாக்கலாம் தானு சொல்லிட்டு அவன் கேட்கறான். சோ இந்த ரெண்டு கேள்வியும் கேட்டது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ராக்ஸ் தான். ராக்ஸ் டி ஜெபக். அவனை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட வந்து மூஞ்ச வந்து காட்டிக்கிறாரு. இது வரைக்கும் சில்ஹோட்டில் தான் காட்டியிருப்பாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூஞ்ச வந்து காட்டிக்கிறாரு. பாகத்தே சீனா இருந்தாங்க, அதை பத்தி எதுவுமே சொல்ல விரும்பல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் தான் வந்து பிளாக் பீர்டோட அப்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது சுத்தமா எதிர்பார்த்திருக்க மாட்டோம். வெல் அஃப்கோர்ஸ் எதிர்பார்த்திருப்போம் தான். அவன் வந்து பிளாக் பீர்டோட அப்பா அப்புறம் பக்கியோட அப்பான்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுட்டு தான் இருந்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவன் வந்து பிளாக் பீர்டோட அப்பான்னு சொல்லிட்டு. அண்ட் பக்கியோட அப்பா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். அதுக்கு ஃபேன்ஸ் வந்து என்ன தேரி சொல்றாங்கன்னா, முடி கலர் வந்து பாருங்களேன் 2 கலர் இருக்கும். ஸோ அண்ட் அதே மாதிரி ஃபேஸையும் வந்து பாத்தீங்கன்னா பாதி பாத்தியா வந்து எடிட்லாம் வந்து பண்ணி வச்சிட்டானுங்க அது உள்ள. அவர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறது பிளாக் பீர்ட் அப்பா மாதிரி தான் இருக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி பக்கியோட அப்பா மாதிரி தான் இருக்கிறாரு. ஸோ மேபி ஒரே அப்பாவா இருக்கலாம், 2 அம்மாவா இருக்கலாம். இது கரெக்டா தெரியல இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு, பட் பிளாக் பீர்டோட அப்பா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பக்கி இது மேபி ஓட சஸ்பென்ஸா வச்சிருப்பாரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரிவீல் கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு ராக்ஸ் வந்து காட்டுறாங்க. ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு சீனா இருந்தாருங்க. நான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா மூஞ்சி பாக்குறது அப்படியே பிளாக் பீர்ட் மாதிரியே இருக்குதுங்க. பிளாக் பீர்ட் ஒரு புறமுகன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்கோர்ஸ் அவனோட அப்பானா பார்த்து அவன மாதிரி தான் இருப்பாரு. ஆனா அந்த மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா லைட்டா எனக்கு எப்படி சொல்றது, கிங் ஹேரல்ட் வந்து இப்பதான் காட்டியிருப்பாங்க. அவரோட மூஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மாசா இருக்குமா. அண்ட் இந்த மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அதோட சாயல்ல இருக்குது. அண்ட் பிளாக் பீர்ட் சாயல்ல இருக்குது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக்சில போட்டு அரைச்ச மாதிரி இருக்குது. அதனால ஏற்கனவே பார்த்த மூஞ்சே திருப்பி காட்டுற மாதிரி லைட்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஏதோ ஒண்ணு நம்ம ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் கழிச்சு ஓட காட்டிக்கிறாரு ஃபர்ஸ்ட் டைமா. இது வந்து பாத்தீங்கன்னா பார்த்து மாசம் இருந்துச்சுங்க. அண்ட் இதோட வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நினைச்சு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் சாப்டர்ல பார்த்து தெரிஞ்சுப்போம்.
அண்ட் இந்த சாப்டர் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முக்கியமா ராக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சா இல்ல உங்களுக்கு வேற மாதிரி இருந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்றீங்களோ மறக்காம பக்கத்துல வர மணி வந்து அடிச்சிருங்க. அப்பதான் இனிமேல் நான் போற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோ வந்து லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க அப்படின்னா அவ்வளோ வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் படிக்கிறது எப்படி இருந்துச்சு, ராக்ஸை பார்க்கறது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மசாலா வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.